கோவை மருதமலையில் கர்ப்பிணி யானை உயிரிழந்த விவகாரத்தில் யானையின் உடலில் பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சோமையம்பாளையம் ஊராட்சி குப்பை கிடங்கு முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தென்னிலவனிடம் கேட்டு பெறலாம். தென்னிலவன், அந்த குப்பை கிடங்கிலிருந்து தான் யானை உணவு உட்கொண்டதா? என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? கோவை மருதமலை வனப்பகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, மருதமலையிலிருந்து தடாகம் வரை இங்கே வந்து யானைகள் செல்லக்கூடிய ஒரு வழிப்பாதை இருக்கிறது. குறிப்பாக மருதமலை ஒட்டி அந்த வனப்பகுதியை ஒட்டிய சுமார் ஒரு 30 மீட்டர் தொலைவிலே பார்த்தீங்கன்னா சோமையம்பாளையம் ஊராட்சிக்கு சொந்தமான ஒரு குப்பை கிடங்கு அமைந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த குப்பை கிடங்கில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காட்டு யானைகள் வந்து பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளை வந்து உண்டு சென்றது. இந்த மாதிரி அதாவது இந்த கழிவுகளை சாப்பிடுவதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால தான் யானைகள் உயிரிழப்பு அப்படின்றது நடைபெற்று வருகிறது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கூட மருதமலை வனப்பகுதியில் ஒரு பெண் யானை உடல்நலக்குறைவால் காணப்பட்டது. அந்த பெண் யானைக்கு கூட இன்றைய தினம் உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த உடற்கூறு ஆய்வில் யானையின் அந்த பெருங்குடலில் வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அந்த யானை சாணத்தில் கூட பிளாஸ்டிக் கழிவுகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் வனத்துறையினர் வந்து ஏற்கனவே இந்த குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என ஊராட்சி நிர்வாகத்திற்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அதே போல் மாவட்ட நிர்வாகத்திடமும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த சோமையம்பாளையத்துக்கு ஊராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கை முழுமையாக மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் அனைத்தும் வந்து கோவை மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டு தரம் பிரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த சோமையம்பாளையம் ஊராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கானது முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் இங்கு வந்து ஊராட்சிக்கு சொந்தமான குப்பைகள் கொட்டக்கூடாது. அதே இந்த திருமண மண்டபங்களில் வந்து வரக்கூடிய கழிவுகளும் கூட சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் வந்து கொட்டப்படுகிறது. இனிமேல் இங்கு வந்து எந்தவித குப்பைகளும் கொட்டக்கூடாது என்ற கடுமையான உத்தரவை வந்து மாவட்ட நிர்வாகம் போட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த குப்பை கிடங்கில் இருக்கக்கூடிய பழைய கழிவுகளை கூட முழுமையாக மண் கொண்டு இங்கே வந்து மூடப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த குப்பை கிடங்கு முழுவதும் இரும்பு கம்பி வேலி வந்து அமைக்கப்பட இருக்கிறது. அதே போல் அந்த கம்பி வேலை சுற்றியும் வந்து மற்ற விலங்குகளோ இல்லை மனிதர்கள் வந்து குப்பை கொட்ட முடியாத அளவுக்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளையும் செய்ய மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வன எல்லையை ஒட்டிய இந்த குப்பை கிடங்கு முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இதற்கு வந்து வன உயிரின ஆர்வலர்கள் வந்து வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். நீண்ட நெடிய கால பிரச்சனையாக இருந்த பிரச்சனை வந்து தற்போது தீர்வு காணப்பட்டிருக்கிறது. நன்றி தென்னிலவன், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.